போர்ட்டர் இந்த ஆப் பற்றி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப் தான். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம எப்படி ஆட்டோலாம் புக் பண்ணுறோம், ஓலா, யூபர் அந்த மாதிரி போர்ட்டரில் வந்து கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக லோடு வண்டி புக் பண்ணுவாங்க. லோடு வண்டி வச்சுருக்க எல்லாருமே போர்ட்டரில் டைப் பண்ணி நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணலான்னு பார்ப்பீங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் சம்பாரிச்சிட்டும் இருக்காங்க. ஆனால் இதில் இருக்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் யாருக்குமே தெரிய மாட்டுது. அதை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டாடா ஏசி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போர்ட்டலில் டைப் பண்ணி உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் சேரும் போதே 1500 ரூபாய் பணம் கட்டி தான் சேரணும். 1 மந்த் உங்களுக்கு நல்ல ஆர்டர் வரும். ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிக்கலாம். கரெக்டாக நீங்கள் சேர்ந்து 1 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஆர்டர் வேல்யூ ரொம்ப கம்மியாயிடும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிராண்டிங் பண்ணாதான் வர ஆர்டரை உங்களால் சீக்கிரமாக பிக் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பிராண்டிங் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிக் த ஆர்டர். அவங்க பிக் பண்ணாமல் மிஸ் பண்ணால் மட்டும்தான் பிராண்டிங் பண்ணாதவங்களுக்கு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இதனால நீங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ உங்களுக்கு வேற வழியே இல்லை, நீங்க பிராண்டிங் பண்ணி தான் ஆகணும். பிராண்டிங்னா போர்ட்டர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க இல்லையா அவங்களோட வண்டியில, அதான் பிராண்டிங். இந்த பிராண்டிங் அவங்க சும்மா பண்ணி தர மாட்டாங்க. நீங்க 3500 ரூபாய் பணம் கொடுத்து அவங்களோட பிராண்டை உங்களோட சொந்த வண்டியில ஒட்டணும். அப்படி ஒட்டுறது மட்டும் இல்லாமல் மாதம் நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து நம்பர் பிளேட் தெரிகிற மாதிரி அப்லோட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் தொடர்ந்து ஆர்டர் எடுக்க முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். சரி போனால் போது, வேறு வழி இல்லை, நமக்கு இதான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாமே பண்ணிடுவீங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் ஒரு பிரச்சனை இருக்குது. இது வரைக்கும் போர்ட்டரில் நிரந்தரமாக 1 கிலோமீட்டருக்கு இவ்வளோதான்னு எந்த ஃபேரும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங் நீங்கள் கோயம்பேடு டு எக்மோர் வண்டி புக் பண்ணுறீங்கன்னா ஒரு 500 வருது சார்ஜஸ்னால், அதே ஈவினிங் பண்ணிங்கன்னா 600 வரும். 8 மணிக்கு மேலே பார்க்குற எல்லா ஆர்டர்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் தராங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சவாரி பிக் பண்ண போகிற வரைக்கும் இருக்க கிலோமீட்டருக்கு எந்த விதமான சார்ஜஸும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆஃப்டர் நீங்கள் குட்ஸ் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுற லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும். அதுலேயும் நீங்கள் போகிற ரூட் ஏதாவது இடையில பிளாக் ஆகிருந்தது, நீங்கள் சுற்றிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது. அப்படியே உங்களுக்கு அந்த சுற்றிட்டு போகிறதுக்கான காசு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முன்னாடியே கஸ்டமர் கேர்ட்ட கால் பண்ணி இந்த மாதிரி ரோட் பிளாக் ஆகிருக்கு, எனக்கு வே பாயிண்ட் ஆட் பண்ணுங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஆட் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சென்னை சிட்டிக்குள்ளே நம்ம கண்டினியூஸாக வண்டி ஓட்டிட்டு இருந்தால் மட்டும்தான் அதிகமான ஆர்டர்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் சென்னை சிட்டிலேருந்து உங்களுக்கு அவுட்டர் சைட் போகிற மாதிரி ஏதாவது சவாரி கிடைச்சதுன்னா ரிட்டர்ன் உங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது. அது எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் நீங்கள் சும்மா தான் வரணும். இதனால நம்ம வண்டி தேய்மானம் இருக்குது. அவுட் ஸ்டேஷன் சவாரி வந்தாலும் இதே நிலைமை தான். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி, அங்கேருந்து நீங்கள் திரும்ப வரும்போது வண்டி எம்டியாக தான் வரும். அதுக்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது. அந்த சைட்லலாம் இந்த போர்ட்டர்லாம் கிடையாது, யாரும் வண்டி புக் பண்ண மாட்டாங்க. ரீசெண்டாக நடந்த போர்ட்டர் யூபர்லாம் போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அந்த வீடியோ வேணால் நீங்கள் பாருங்கள். அது யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஒரு டிரைவர்ஸோட கருத்தையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அது உங்களுடைய சொந்த வண்டி, நீங்கள் தான் இந்த வண்டிக்கு ஓனர். ஆனால் நீங்கள் போர்ட்டலில் சேர்ந்தீங்கன்னா அவன் தான் ஓனர் மாதிரி நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுவான். உங்களோட எந்த ஒரு குவரிஸ்க்கும் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு பதிலே கிடைக்காது. ஆக்சுவலாக சொல்ல போனால் அவங்க போர்ட்டருன்ற ஒரு கம்பெனி, ஒரு புரோக்கர். அவங்க நமக்கு ஒரு சவாரி வாங்கி தராங்க, அந்த சவாரிக்கான கமிஷன் நம்ம அவங்களுக்கு தரோம். இதுதான் அவங்களுக்கும் நமக்குமான சொந்தம். ஆனால் அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிறது எப்படி இருக்கும்னா, அவங்க தான் ஓனருன்ற மாதிரியும் நம்ம அவங்க கிட்ட வேலை பார்க்குற மாதிரியும், நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம், அது கஸ்டமர் சைட் கூட அந்த ப்ராப்ளம் வந்திருக்கும், ஆனால் நம்மள சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதனாலலாம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்றத சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஆப்பெல்லாம் ஏன் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க? குஜராத்லலாம் இந்த ஆப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடையே பண்ணியிருக்காங்க. இது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நியாயமான விலையில் எல்லாமே கிடைக்குது. ஓலா, போர்ட்டர், யூபர் இந்த மாதிரியான ஆப்பை ஏன் கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடாது? அதனால கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் தான், இதனால லாஸ் எதுவும் ஆக போகிறது கிடையாது. நம்ம இந்தியாவிலே சில ஸ்டேட்டில் இதெல்லாம் கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துகிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த மாதிரியான ஆப்பை எடுத்து நடத்தணும். அப்போதான் மக்களுக்கும் நியாயமான விலையில் இந்த மாதிரியான சர்வீஸ்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் படிக்காத நிறைய டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரத்தையும் காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து நம்ம எல்லாரையும் ஆள்றதுக்கு நம்ம விட்டுட்டோம். இதோட சீரியஸ்னஸ் இப்போ யாருக்கும் புரியாது. போக போக எல்லாரும் கஷ்டப்படும் போது தான் இதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு நம்ம இப்போவே மாறிக்கிறது ரொம்ப நல்லது.
நம்ம தமிழ்நாட்டில் கூட போர்ட்டர், யூபர் போன்ற ஆப்பெல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க கடந்த நவம்பர் மாதம் 2023. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க போராட்டம் பண்ண வீடியோ மட்டும்தான் பார்க்க முடியுது தவிர அதுக்காக கவர்மெண்ட் நமக்கு கொடுத்த சொல்யூஷனே நான் எங்கேயுமே கேட்கல. ஓகே, இப்போது அவங்க எதனாலலாம் நம்மளை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்ற டீட்டெயிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நீங்கள் போகிற பிக்கப் கிலோமீட்டருக்கு உங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது. பிக்கப் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னால் நம்ம சும்மாவே போய் பிக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து ட்ரிப்போட கிலோமீட்டர் 6, 7, 8, 10ன்னு இருந்தால் எப்படி நமக்கு கட்டுப்படி ஆகும்? இந்த டைமில் நீங்கள் ஆர்டரை எடுக்காமல் இருந்தாலோ இல்லை எடுத்து நீங்கள் கேன்சல் பண்ணாலோ உங்களுக்கு சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க. இந்த சஸ்பென்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 நாள், 2 நாள் இல்லை 1 வாரம் அந்த மாதிரி உங்களை எந்த ஆர்டரும் கொடுக்காம சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் சைட்லேருந்து உங்கள் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உங்களை பெர்மனண்ட்டாக சஸ்பெண்ட் பண்ணக்கூட சான்சஸ் இருக்குது. சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ ஒருத்தவங்க வண்டி புக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சைடில் கேன்சல் பண்ணால் அவங்களுக்கு ஏதாவது பெனால்ட்டி போடுவாங்க. அதனால டிரைவர் மேலே ஏதாவது இஷ்யூன்னு சொல்லி அவங்க ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஒரு 4-5 வந்ததுன்னா அந்த டிரைவரை பெர்மனண்ட்டாக அந்த வண்டியை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி சஸ்பெண்ட் பண்ணிட்டா அவங்களோட வாழ்வாதாரம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? இப்போ எல்லாருமே போர்ட்டரில் தான் புக் பண்ணுறாங்க. தனியாக ஒரு கம்பெனிலேயோ ஒரு வீட்லேயோ போய் நம்மளால் ஒரு ஆர்டர் எடுத்து ஏர்ன் பண்ணவே முடியாது. நம்ம முழுசாக இந்த போர்ட்டரை மட்டும்தான் நம்பி இருக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா டிரைவரும் படித்தவங்க கிடையாது. படிக்காத ஒருத்தவங்களுக்கு எப்படி ஒரு அப்ளிகேஷனில் ஆர்டர் ரிசீவ் பண்ணவும் அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணவும் மேப் பார்த்து போகவும் தெரியும் சொல்லுங்கள்? வண்டி ஓட்டுறதை மட்டும் தொழிலாக வச்சு குடும்பத்தை நடத்துகிற எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? நானே என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். மேப்பை வச்சுட்டு இது எப்படி போகுது எங்கே போகுதுன்னே தெரியாமல் பக்கத்தில் இருக்க தெருவுக்கு 4 தெரு சுற்றிட்டு வந்து நின்று அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது என்ன ஏதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி ஒரு சுச்சுவேஷன்லேயும் நமக்கு வேறு வழி கிடையாது, நம்ம தான் குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு ஓடுற எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நமக்கு இன்சென்டிவ்னு சொல்லி ஒன்று கொடுப்பான். சில பேர் இன்சென்டிவ்லாம் தராங்க, நம்ம தனியாக வண்டி ஓட்டினா இன்சென்டிவ் கிடைக்காதுன்னு போர்ட்டலில் சேர்ற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவன் போடுற அந்த இன்சென்டிவ் ஃப்ராடை பற்றி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் சேர்ந்து அவன் 2-3 தடவை இன்சென்டிவ் கொடுப்பான். அது எல்லாமே உங்களால் அச்சீவ் பண்ணி அந்த இன்சென்டிவை வாங்கிடுவீங்க. ஆனால் சில நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த இன்சென்டிவை கம்ப்ளீட்டே பண்ண முடியாத அளவுக்கு டார்கெட் கொடுப்பாங்க. அப்படியே நீங்கள் ராப்பகலாக கண் விழிச்சு அந்த இன்சென்டிவ் இருந்தால் டீசல் போடுறதுக்காவது உதவும்னு நினச்சி ஓட்டுவீங்க. அப்படி நீங்கள் போகும்போது அவன் கொடுத்துருப்பான் சில ரெஸ்ட்ரிக்ஷன். அதில் மிஸ்டு ஆர்டர்னா அவனே மிஸ் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஆர்டர் டிஸ்பிளேவே ஆகாது, ஆனால் நீங்கள் அந்த ஆர்டரை மிஸ் பண்ணிடுவீங்க. அப்போது நீங்கள் ஆர்டர் மிஸ் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு இன்சென்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இந்த இன்சென்டிவ் கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து நம்மளை அடிமையாக்கிறதுக்காக அவன் பண்ணுற சூழ்ச்சி. இதில் நம்ம சிக்கிக்கிட்டு பல பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. இனிமேவும் அந்த மிஸ்டேக்கை யாரும் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சொந்தமான எல்லாத்தையும் இழந்துட்டு கார்ப்பரேட்டுக்கு அடிமையாக தான் ஒரு காலத்தில் முழுசாக வாழ போகிறோம். இப்போவே பாதி சதவீதம் நம்ம அப்படி தான் இருக்கோம். ஏதோ ஒரு சில கிராமத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கார்ப்பரேட் கிட்டேருந்து கொஞ்சமாக தப்பிச்சிட்டு இருக்காங்க. சிட்டியில் இருக்கிற எல்லாருமே கார்ப்பரேட்டுக்கு அடிமையாக தான் இன்றைக்கி இருக்கும். இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு புத்திசாலித்தனமாக பொழைச்சிக்கிறது நல்லது.